தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நல சங்கம் இன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்திற்கு அருகாமையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கும் வரையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான மூல நோக்கம் விடுதிகளிலே தங்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், விவசாய கூலி தொழிலாளிகளின் பிள்ளைகள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் மின்சாரம் கட்டணம் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதனால் அந்த குடும்பங்கள் எல்லாம் பெரும் துயரங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு இருக்கிறது. விடுதிகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரம் வணிகத்திற்கான மின்கட்டணமாக இல்லாமல் இல்லங்களுக்கான மின்கட்டணங்களாகத்தான் பெறப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்துள்ளது. அந்த தீர்ப்பின்படி கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கத்திற்கு, கடந்த காலங்களிலே இருந்த முதலமைச்சருக்கு, மின்சாரத்துறை அமைச்சருக்கு நாங்கள் இதை பற்றிய கடிதங்களை எழுதினோம். ஆனால் அந்த ஆட்சி முடியும் வரை இந்த தீர்ப்பை முன்னூட்டமாக எடுத்துக்கொண்டு எங்கள் விடுதிகளிலே தங்கக்கூடிய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்காமல் அந்த ஆட்சி போய்விட்டது. இன்றைக்கு விடுதிகளிலே இன்றைக்கு ஆட்சி மாற்றத்திற்கான காரணங்கள் பல இருந்தாலும் இந்த விடுதிகள் என்பது 90% இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்குவது. இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்கான முக்கிய காரணம் இளைஞர்களின் புரட்சி, இளைஞர்களின் எழுச்சி, இளம் பெண்களின் நம்பிக்கை. அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் பெரும் நம்பிக்கையோடு இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் அந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பெரும் சுமையாக இருக்கின்ற மாதந்தோறும் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் இந்த கமர்ஷியல் டாரிஃபினால் கதிகலங்கி கொண்டிருக்கும் 12,000 சம்பளம் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு அதிலிருந்து ஒரு விலக்கு கொடுக்குமாறும், இந்த மின்கட்டணத்தை வணிகத்திற்கான மின்கட்டணமாக இல்லாமல் இல்லங்களுக்கான மின்கட்டணமாக மாற்றி தர வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த குழந்தைகள் படும் பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏன்னா ரெண்ட் கொடுத்துருவாங்க, 5500 ரூபாய் 6 ரெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஈபி ஒரு 800 ரூபாய் ஒரு 900 ரூபாய் கொடுக்கிறப்ப அவர்கள் படும் பாடை நாங்கள் கண்களால் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாளை முதலமைச்சர் அவர்கள் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை கமர்ஷியல் டாரிஃபிலிருந்து டொமஸ்டிக் டாரிஃபாக மாற்றினால் நாளை மறுநாள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்தை சார்ந்த அனைத்து விடுதி உரிமையாளர்களும் அரசாங்கம் எவ்வளவு நிர்ணயிக்கின்றதோ, எவ்வளவு மின்சார கட்டணத்தை குறைக்கிறதோ அதை எங்கள் விடுதிகளிலே குறைத்து எங்கள் விடுதிகளிலே தங்கக்கூடிய பிள்ளைகளின் கஷ்டத்தில் நாங்களும் பங்கு கொள்வோம் என்பதை இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் குடிநீர் வரி குறைக்கப்பட வேண்டும், முகவரி இல்லாமல் கடிதங்களை அனுப்புவதை நிறுத்தப்பட வேண்டும், இன்னொன்று சொத்து வரியை மாற்றப்பட வேண்டும். அதே மாதிரி இப்ப எங்களுக்கு எல்லாம் we are not traders, we are service sectors. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாநகராட்சி, நகராட்சி இதை உணர்ந்து கொண்டிருக்கிறது. 1-2 மாநகராட்சி, நகராட்சி இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த புரிதல் இல்லை. அவர்களுக்கு சொல்லுகிறோம், நாங்கள் வணிகர்கள் இல்லை என்பதன்ற காரணத்தினால்தான் எங்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கை மேதகு மாண்புமிகு பாரத நிதியமைச்சர்கள் அளித்திருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டு எங்கள் மக்களிடம் ட்ரேட் லைசன்ஸ் கேட்காதீங்க, we are not traders. அதுக்கப்புறம் கோலி ஹாஸ்டல்ஸ், இருபாட தங்கும் விடுதிகள், உங்களுடைய மேலான பார்வைக்கு மீடியா எல்லாம் வந்து இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம கிராமத்திலிருந்தும் பெருநகரங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அந்த கோலி ஹாஸ்டலில் போய் சீரழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கோலி விடுதிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தடையை உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் முக்கியமான கோரிக்கைகள். அதற்கான போராட்டம் இப்போது தொடரும். தங்களா கோழி விடுதிகள்ல கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை, அதற்கு சட்டமும் இயற்றப்படவில்லை என்பது துயரத்திலும் துயரம். இதை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழுடைய பாரம்பரியத்தையும் மரபையும் பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடியவர்கள், தமிழ்நாட்டின் பண்பாட்டை பற்றி பேசக்கூடியவர்கள், ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இதுவரைக்கும் இந்த கோழி விடுதிகளை பற்றி ஒரே ஒரு கருத்தை கூட சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? நாங்கள் ஒருவர் மட்டுமே போராடி கொண்டிருக்கிறோம், எங்கள் சங்கம் மட்டுமே போராடி கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த சீதாராமன் கோழி விடுதிகளை தடை செய்யும் வரை என் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன் என்பதை இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அரசிடம் பல முறை கடிதங்களை எழுதியிருக்கின்றன. 7 வருடங்களாக இந்த கோழி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக பல கடிதங்களை நாங்கள் அனுப்பினோம். கடிதங்கள் அனுப்பும் போது எங்களுக்கு பதில் வருகிறது, அது விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றது. அவர்கள் சொல்லும் பதில், அரசாங்கத்தில் இருந்த வந்த பதில், இது போன்ற ஒரு பதில் வருமா? கடந்த ஆட்சியில் வந்தது. என்ன வந்தது? அவர்களுக்கு எந்த சட்டமும் இயற்றப்படவில்லை, அது சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதற்கு வாய்ப்பில்லை, அவர்களுக்கு இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி ஒரு லெட்டரில் எனக்கு ஆன்சர் வந்தது. இப்படி ஒரு பதில் வருமா? அந்த விடுதிகள் என்ன செய்கிறார்கள்? அவர் பெருமுதலாளிகள், பல ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் செய்யக்கூடிய பெருமுதலாளிகள். அவர்கள் யாரை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கி விட்டார்களா? எப்படி நடக்கின்றது? ஏன் அவர்களுக்கு என்று சட்டம் இயற்றப்படவில்லை? ஒரு 65 வயசு அம்மா, வேலை வாய்ப்பு இல்ல, அங்க 20 பேருக்கு சமைச்சு போட்டு அந்த அம்மா வைத்தியம் கழுவிக்கின்னு
அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டிருந்தா அவங்களுக்கு 2014 போடப்பட்ட சட்ட பிரகாரம் எல்லா லைசன்ஸும் வாங்கணும். ஆனா கோழி விடுதிகள் என்ற பெயரில் கூத்தடிக்கிற வீக்கெண்ட் என்ற வீக்கெண்ட் பார்ட்டி என்ற பெயரில் உலகத்தில் இருக்கக்கூடிய மோசமான போதை வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டு போராடி நடத்தி கொண்டிருக்கிற விடுதிகளுக்கு எந்த சட்டம் இல்லை. இன்னொன்று எச்சரிக்கிறேன், கோரிக்கையாக வைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா, தமிழ்நாட்டின் பெண்களை பாதுகாப்பிற்காக நீங்க சிங்கப்படையை உருவாக்கிறீர்கள், சிங்கப்பெண் படையை உருவாக்கிறீர்கள், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த கோழி விடுதிகளை கண்ணும் காணாமல் இருந்து விட்டால், அங்கே ஒரு பெண் குழந்தைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால், அங்கே ஒரு இளைஞருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால், நாளை இந்த சமுதாயமும் இந்த மக்களும் இந்த ஊடகமும் அனைவரும் உங்கள் மேல் திரும்புவார்கள். எனவே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இதை அவர்கள் செவிகளுக்கு சென்று வளர்க்க, ஏன்னா அவருக்கு போச்சானே தெரியல. கோழி விடுதிகள் இருக்குதுன்றத இந்த தகவல் அவருக்கு போச்சானே தெரியல. எனக்கு யாரை கேட்டாலும் தெரியலன்னு வாங்க சார். இன்னைக்கு சார் கேட்டார் இல்லைங்களா, லெட்டர் என்ன வச்சுன்னு. நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப போயிட்டு பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்திலயோ, பக்கத்துல இருக்கிற ஒரு அரசு அதிகாரிகளையோ, பக்கத்துல இருக்கிற ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் போய் கேளுங்க, கோழி விடுதினா கோழி விடுதியா அப்படிதான் உங்களுக்கே தெரியாதா? 7 வருஷமா கத்தின்னு இருக்கிறேன் கேளுங்க. அது முன்னாடி தம்பி எல்லாம் தெரியுமா? எத்தனை பேர் பேட்டி கொடுத்துருக்கேன், இன்போ தமிழ்ல இவ்வளவு தெரியுமா எல்லாருக்கும்? எத்தனை பேர் பேட்டி கொடுத்துருக்கேன்? ஒண்ணு வேணா சார், நீங்க ஒண்ணு இல்ல. இப்போ இந்த என்னோட பேட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மொபைல் எடுங்க சார், உங்க மொபைல் எடுங்க, கூகுள் உள்ள போங்க, இருபாலர் தங்கும் விடுதிகள் நியர் மீ. எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முகம் தெரியாத ஆணும் பெண்ணும் பெண் தங்கி இருக்கிற அறையில் நான் போய் இது ஜாயின் பண்ணோம்னா அந்த மாதிரி ஹாஸ்டல் எங்க இருக்குது? ஆண் தங்கி இருக்கிற ஹாஸ்டல் நான் ஒரு பெண்ணாகி நான் போய் ஜாயின் பண்ணோம்னா அந்த மாதிரி ஹாஸ்டல் எப்படி இருக்குது? கோழி ஹாஸ்டல் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போடுங்க. இந்த 4 தெருலயே 4 ஹாஸ்டல் இருக்கும், இந்த சுத்திலே 4 ஹாஸ்டல் இருக்கும். இது எங்க போய் சொல்றது? மீடியா இதை கொஞ்சம் தோலுரிச்சு காட்டுங்க சார். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.